சார், இப்போ அவனியாபுரத்தில் தமிழரின் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு இன்று முதல் தொடங்குது. இந்த ஜல்லிக்கட்டை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஜல்லிக்கட்டில் இருக்க சிறப்பு அம்சங்கள் என்னென்ன? இல்லை, அதாவது வந்து 2025ஆம் ஆண்டினுடைய ஜல்லிக்கட்டினுடைய விழா என்பது வந்து அவனியாபுரத்திலிருந்து இன்றைக்கு பொங்கல் திருநாள் என்று துவங்கியிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியானது. ஜல்லிக்கட்டு என்பது வந்து பொங்கல் வந்து அறுவடை திருநாள். இந்த அறுவடை திருநாளினுடைய ஒரு முக்கியமான குறியீடாக ஜல்லிக்கட்டு இருக்குது. இது வந்து கால்நடைக்கும் மனிதனுக்குமான உறவினுடைய ஒரு குறியீடு. அந்த வகையில் ஏன்னா இதில் தான் வந்து வீரன் காளை ரெண்டு பேரில் யாரும் வெற்றி பெறலாம், ஆனால் யாரும் தோற்க மாட்டாங்க. அப்படி ஒரு விளையாட்டு, அப்படி ஒரு வடிவம் இதுக்கு இருக்குது. எனவே இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கடந்த 10-15 ஆண்டுகளாக இந்த ஜல்லிக்கட்டினுடைய உருமாற்றங்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா அது மாற்ற வேண்டியது இருக்கிறது, மேம்படுத்த வேண்டியிருக்கிறது. காயங்கள் யாருக்கும் படக்கூடாது, அதையும் உறுதிப்படுத்த வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அது நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். சார், இப்போ ஜல்லிக்கட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் தான் டிராக்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காரு 2 பைக் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய சார்ந்த ஒரு விளையாட்டு. இந்த ஆடம்பர பொருளான காரு, இந்த பைக்கு இது கொடுக்கறதுக்கு பதிலாக விவசாய சார்ந்த இந்த டிராக்டர் கொடுத்துருக்காங்களே, இதே மாதிரி பரிசுகளிலும் மாற்றம் கொண்டாடலாமா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதை நான் சொல்கிறேன். இதை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் அணுகலாம். அப்படி அணுகிற பொழுது இதை இன்னும் மேம்படுத்துவது, முறைப்படுத்துவது, பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது என்ற வகையில் பல மாற்றங்கள் தேவை. அது ஒரே நாள் நடந்துடாது. ஏன்னா இது 2000 வருஷமாக இருக்கிற ஒரு விளையாட்டு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக முறைப்படுத்தி மேம்படுத்துகிற விஷயம் நிர்வாக ஏற்பாடுலேருந்து பரிசு ஏற்பாடு வரை, முறைப்படுத்துவது வரை, பரிசு பெற்றவர்களை தேர்வு செய்கிற முறையிலிருந்து எல்லாவற்றையும் ஒவ்வொரு ஆண்டும் மேம்படுத்திட்டு தான் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயம் இன்னும் நிறைய விஷயங்களை மேம்படுத்த வேண்டியிருக்கு. பெரும்பாலான வீரர்கள் வாங்குகிற ப்ரைஸ் எல்லாம் அவங்க பயன்படுத்தலை. இந்த காராக இருந்தாலும் பைக்காக இருந்தாலும் அவங்க வறுமை காரணமாக விற்றுட்டு போயிடறாங்க. அதுக்கு அவங்க உபயோகமாக அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்போ அல்லது அவங்க பயன்படுத்துகிற மாதிரி விவசாயம் சார்ந்த பொருட்களை கொடுக்கறதுக்கு நீங்கள் அரசு வலியுறுத்துவீங்களா? இல்லை, அதுதான் வந்து இந்த பொங்கல் விளையாட்டு என்பதும் அது சார்ந்த பண்பாட்டு முக்கியத்துவம் கொண்ட ஒரு விளையாட்டாக ஜல்லிக்கட்டு இருக்குது. இதை வந்து தமிழ் பண்பாட்டு கூறு என்ற அடிப்படையில் இதை வலியுறுத்துவதற்கு நாம் எல்லா முயற்சிகளையும் நாம் எடுக்கிறோம். இதனுடைய விஷயங்கள் தான், துணை விஷயங்கள் தான் பரிசு பொருள், இது போன்ற விஷயங்கள் தான். அதெல்லாம் துணை விஷயமாக நான் நினைக்கிறேன். இந்த பண்பாட்டு கூரை உறுதிப்படுத்துவது, அதை அர்த்தப்படுத்துவது, அதை நவீன உலகத்துக்கு, நவீன காலத்துக்கு ஏற்ற வந்து நவீனப்படுத்துவது, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். மற்ற விஷயங்களையும் நீங்கள் சொன்ன விஷயங்களையும் கணக்கில் எடுக்கலாம். நவீனப்படுத்தணும்னா எந்த மாதிரி நவீனப்படுத்துது? உதாரணமாக வந்து நீங்கள் இந்த வட்டமே மேடை, ஊடகங்களுக்கு இடம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போன வட்டத்தை இருந்ததை விட நல்லா கொஞ்சம் வந்து மேம்படுத்தி இருக்கிறாங்க. இந்த மாதிரி நான் சொல்கிறேன். இன்னும் முறைப்படுத்துகிறேன். நீங்களே சொன்னீங்களா, டோக்கன் பதிவுலேருந்து காளையர்கள் உணவு அமைக்கிறது எல்லாவற்றையும் மேம்படுத்த வேண்டியிருக்கு. அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.